பிள்ளைங்களை தரன்னு பிள்ளைய இழுத்துக்கிட்டு போய் சோளக்காட்டில் நடுக்காட்டில் பரப்பு ஓரமாக அசிங்க அவமானப்படுத்தி கொலை பண்ணி போட்டுட்டாங்கங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 26 வயது இளம்பெண் ஒருவருக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். 4 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பெண் கணவரை இழந்த நிலையில் தனது குழந்தைகளோடு வசித்து வந்துள்ளார். 27ஆம் தேதியன்று அதிகாலையில் வீட்டில் குழந்தைகள் மட்டும் தனியாக டிவி பார்த்து கொண்டிருப்பதை அறிந்த அக்கம் பக்கத்தினர் இளம்பெண்ணின் வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளனர். அப்போது முதல் நாள் மாலை பால் சொசைட்டிக்கு பால் ஊற்றச் சென்ற இளம்பெண் வீடு திரும்பவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. அக்கம் பக்கத்தினர் அருகே உள்ள இளம்பெண்ணின் தாயாருக்கு தகவல் கொடுத்த நிலையில் பெண்ணின் தாய் அக்கம் பக்கத்தில் தேடிச் சென்றுள்ளார். அப்போது சோளக்காட்டிற்கு அருகே இளம்பெண் அணிந்திருந்த துப்பட்டா மற்றும் பால் ஊற்ற எடுத்துச் சென்ற கேன், வீட்டிற்கு வாங்கிய காய்கறிகள் சிதறி கிடந்தது தெரிய வந்துள்ளது. உடனே அவரது தாயார் சோளக்காட்டிற்குள் சென்று பார்த்தபோது கழுத்தில் இறுக்கப்பட்ட காயத்தோடும் வாயில் இரத்த காயத்துடனும் அப்பெண் இறந்து கிடந்தது தெரிய வந்துள்ளது. அதிர்ந்து போன பெண்ணின் தாய் கூச்சலிட்டதும் அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பெண்ணின் சடலத்தை மீட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மாலை 7:30 மணி அளவில் கூட்டுறவு பால் உற்பத்தி நிலையத்தில் பாலை ஊற்றிவிட்டு வீடு திரும்பிய போது வரும் வழியில் இளம்பெண்ணை யாரோ மறித்து அடித்து கொலை செய்யப்பட்டது உறுதியாகியுள்ளது. சோளக்காட்டில் இளம்பெண் காயத்தோடு இறந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காய் கடையில் காய் வாங்கியிருக்குது, பால் கேனை வெறுங்கேனை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து செல்லும்போது யாரோ மாடன் கொலை பண்ணி போட்டுட்டாங்க. ஆனால் விடிகாலம் வந்து எங்களுக்கு காலையில் தான் தகவல் தெரியும். தகவல் தெரிஞ்சு நாங்கள் போனால் ரோட்டில் செருப்பும் துப்பட்டாவும் கிடக்குது. பால் கேனு காட்டில் வாங்கின காய்கறி, பிள்ளைங்களுக்கு கொசுவத்தி முதலாவும் வாங்கி எல்லாம் செதஞ்சு கிடக்குது. பிள்ளைங்களை தரன்னு பிள்ளைய இழுத்துக்கிட்டு போய் சோளக்காட்டில் நடுக்காட்டில் பரப்பு ஓரமாக அசிங்க அவமானப்படுத்தி கொலை பண்ணி போட்டுட்டாங்கங்க. அந்த மாடன் பண்ணணும், சும்மாவே விடக்கூடாது, அவனுக்கு பதிலடி கொடுக்கணுங்க. இப்படியே பண்ணுனா பொட்டை பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆபத்து தாங்க.